ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். பேக்டு ஃபிஷ் சோமாஸ். சாதாரணமாக சோமாஸ்ன்னு சொல்லும்போது நம்ம இனிப்பாக சாப்பிட்ருப்போம், அதையும் எண்ணெயில் பொரிச்சு தான் சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த சோமாஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஓவனில் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இந்த சோமாஸ் பண்ணுறதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப்பு மைதா மாவு, 2 பிஞ்ச் குக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துருவோம். இந்த ஸ்பூன் அளவில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா பொறுமையாக கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அதை கையில் எடுத்து பிடிச்சு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரணும். இதுதான் சரியான பதம். இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்மளோட பூரி மாவு பதத்துக்கு நல்ல ட்ரையாக டைட்டாக கலந்து பிசைஞ்சு எடுத்துருவோம். மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஊற வைக்கணும்ல நமக்கு தேவையில்லை. நம்மளோட ஃபில்லிங்ஸ் ரெடி ஆகிற வரைக்கும் இதை அப்படியே ஊறட்டும். இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ட்ரை ஆக வேண்டாம். இந்த அளவுக்கு டைட்டாக இருக்குது. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் கேண்டு டியூனா ஃபிஷ் 2 டின்னு எடுத்திருக்கேன். இது ஒரு டின்னு பார்த்தீங்கன்னாக்கா 185 கிராம் வருது. நம்ம ஊரில் சூறா மீனுன்னு சொல்லுவாங்க. இதை உப்பு தண்ணியில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி கேண்டு டியூனா யூஸ் பண்ணுறீங்கனாக்கா இதை எண்ணெயிலையும் ஊற வச்சுருப்பாங்க. நீங்கள் எண்ணெயில் ஊற வச்சதை வாங்காதீங்க, உப்பு தண்ணியில் ஊற வச்சதை வாங்குங்க. நான் உப்பு தண்ணியில் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ மசாலா ரெடி பண்ணிவிடுவோம். ஒரு பாத்திரம் சூடு பண்ணிவிட்டு அதில் 50 கிராம் பட்டர் சேர்த்து பட்டர் உருகின பிறகு 1 கப்பு நல்ல பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றா சேர்த்து வதக்கும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு, தனித்தனியாக சேர்க்கும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு. இப்போ 1 ஸ்பூன் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கியாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் புதினா இலை நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கியாச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகுத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு பார்த்து சேர்த்துருவோம். ஏன்னா இந்த மீனும் உப்பு தண்ணியில் தான் ஊற வச்சுருக்காங்க. இப்போ எல்லாம் நல்லா கலந்து பரட்டி விட்ட பிறகு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க அந்த மீனையும் சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இதில் 5 முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து நல்ல ட்ரையான ஒரு பொடி மாஸ் மாதிரி வரட்டும். அது வரைக்கும் இதை பாருங்க, அதில் துளி கூட தண்ணி எதுவும் இல்லை, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு திரும்பவும் கொஞ்சம் போல் நல்ல ஃப்ரெஷ்ஷான மிளகுத்தூளை சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கி ஆற வச்சுக்கலாம். நம்மளோட ஃபிஷ் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், இதை அப்படியே சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல இந்த சுறா புட்டு மாதிரி இருக்குது. இப்போ இது ஆறின பிறகு நம்ம சோமாஸ் ரெடி பண்ணிவிடுவோம். இந்த மசாலா ஆறியாச்சு. இப்போ இதிலிருந்து மேல் மாவுலேருந்து ஒரு மீடியம் சைஸ் உருண்டையாக எடுத்துருவோம். ஏன்னா இந்த சோமாஸும் ஒரு மீடியம் சைஸ் ரவுண்டு வச்சு தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதே மாதிரி ரொம்ப மெலிசான சப்பாத்தியை தேய்க்க வேண்டாம். இந்த மூடி சைஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்பவும் சின்னதாகவும் இருக்காது, ரொம்பவும் பெருசாக இருக்காது, கரெக்டான அளவில் இருக்குது. இது எந்த திக்னஸில் இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப மெலிசாக இருந்தால் உள்ளே ஃபில்லிங்ஸ் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணும்போது அது கிழியறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த திக்னஸில் நீங்களும் தேய்ச்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உள்ள ஃபில்லிங்ஸ் வச்சுருவோம். ரொம்பவும் அடைக்கிற மாதிரி வைக்க வேண்டாம், 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போதும். இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த மேல் மாவு ரொம்பவும் ட்ரையாக இருந்ததுனாக்கா இந்த ஓரங்களை தண்ணி வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அது பேக் ஆகி வரும்போது ஓப்பன் ஆகாமல் இருக்கும். இது கொஞ்சம் மேல் மாவு ஈரமாகவே இருந்தது, அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு. திரும்பவும் நல்லா ஒரு முறை அந்த ஓரங்களை நல்லா அழுத்தி விட்டுட்டு நம்மக்கிட்ட இந்த
சோமாஸ் அந்த டிசைன் பண்ணுற அந்த ஸ்பூன் இருந்தால் அதை வச்சு கூட நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு அழுத்தி டிசைன் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபிஷ் சோமாஸ் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி மீதி இருக்க சோமாஸும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே ஒரு எக் வாஷ் தந்துடுவோம். ஒரே ஒரு முட்டையை உடைச்சி ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு எல்லா சோமாஸையும் அந்த முட்டையால் குளிப்பாட்டி விட்டாச்சு. ஓவன் பார்த்தீங்கன்னாக்கா 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதே 180 டிகிரியில் 15 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்தாச்சு. இதோ பாருங்கள், நல்ல சூப்பராக நல்ல இட்லி மாதிரி பொங்கி வந்திருக்கு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல ஷைனிங்காக சூப்பராக. நம்ம சாதாரணமாக மீனுன்னு சொல்லும்போது அதை குழம்பு வச்சு சாப்பிட்ருப்போம், இல்லாட்டி ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருப்போம். ஒரு முறை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீனை நீங்கள் வாங்கிக்கோங்க. கேனில் தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அதை நல்லா மஞ்சப்பொடி சேர்த்து வேக வச்சு அதில் இருக்க அந்த முள் தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உதிர்த்தெடுத்து இதே மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு செய்து வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுங்க. அதே மாதிரி ஓவனில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வீட்டில் குக்கரோ இல்லாட்டி அடிகனமான கடாயில் கூட பண்ணலாம். இந்த ரெசிபியை செய்து சாப்பிட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.